அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 இன்னைக்கு பார்க்க போறது மேக்ஸ் தனி வட்டி. எப்படி சார் கொண்டு போறோம்? மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டிடியூட்ல ஒரு 15 மார்க் கேட்கறாங்க, ரீசனிங்ல ஒரு 10 மார்க்ஸ் கேட்கறாங்க. மேக்ஸ் எப்படி கொண்டு போறோம்னா தனி வட்டி ஃபர்ஸ்ட் சிம்பிளா இருக்கிறதெல்லாம் நடத்தி முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிறது ஃபர்ஸ்ட் நடத்திட்டு கஷ்டமா இருக்கிறத பின்னாடி கொஞ்சம் கொண்டு வரலாம். சுருக்குகள்லாம் பின்னாடி பார்த்துக்கோம். அடுத்தது எப்படி சார் மேக்ஸ் கொண்டு போறீங்கன்னா தனி வட்டியில மாடல் ஒரு மாடல் இருக்குதுன்னா அதுல 10 சம் நடத்த போறோம். அந்த 10 சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அந்த 10 சம் எங்கிருந்து சார் எடுக்கிறீங்கன்னா புக்ல இருந்து அந்த சம் எடுப்போம். பிறகு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரே இடத்துல வச்சிடறோம். நான் அப்ப புக்ல இருக்கிற சிலபஸ் பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரே இடத்துல ஒரு மாடல்ல 10 சம், 4 மாடல் இருக்கா 40 சம் முடிஞ்சு போச்சு தனி வட்டி. அப்ப 10 சம்மா நடத்தி கொடுத்துறோம். ஈஸியா நடத்திடலாம், எளிமையா 4ஆம் கிளாஸுக்கு நடத்துற மாதிரி நடத்தினா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காவியா, இங்க காவியா இது பாரு, இது கவர் ஆகுதுன்னு பாரு, தெரியுதா? ஒண்ணு இங்க போடுறது தெரியுதா? இங்க பாரு, இல்ல இல்ல விடு. சரி, இப்ப ஓகேவா? இப்ப இங்க ஒண்ணு போடுறான். சரி, இப்ப தெரியுதா? ரூபாய் 20,000க்கு தெரியுதா? 20,000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்கன்னு கேட்பாங்க கொஸ்டின்ஸ். அப்ப ரூபாய் 20,000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி. அப்ப தனி வட்டிக்கு ஃபார்முலா எழுதணும். தனி வட்டி ஃபார்முலா SI = PNR divided by 100. PNR divided by 100 ஃபார்முலா. SI தனி வட்டிக்கு ஃபார்முலா SI = PNR divided by 100. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் எளிமையா போட்டுடலாம். இப்ப பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இவங்கெல்லாம் மேக்ஸ் கொஞ்சம் எளிமையா போடுவாங்க. என்ன காரணம்னா இவங்க அப்படியே தொடர்ந்து 11th 12th காலேஜ் இப்படி மேக்ஸ் அந்த பேசிக்ல டெய்லி மேக்ஸ் இருக்கிறதுனால அலைடு சப்ஜெக்ட், பிசிக்ஸ் எல்லாம் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி அலைடு இருக்கும் மேக்ஸ் ஒரு பேப்பர். அப்ப அதனால அவங்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். நம்ம ஆர்ட்ஸ், பிஏ தமிழ், லிட்ரேச்சர் படிக்கிறவங்க, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி இவங்களும் நல்லா மேக்ஸ் போடுவாங்க. 10ஆம் வகுப்புல மேக்ஸ் போட்டு தானே பாஸ் பண்ணிட்டு வராங்க. என்னன்னா இவங்க 11th 12th வந்து அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் எடுக்கும்போது அந்த மேக்ஸ் கொஞ்சம் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலை செய்வாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க. டச் ஒரு 10 வருஷம் டச் இல்லாம இருக்கும், 5 வருஷம் டச் மறந்துடுவாங்க. அதெல்லாம் மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை நான் 4ஆம் கிளாஸ்ல எப்படி சொல்லி தராங்களோ அதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். தயவு செய்து நீங்க இந்த ஷார்ட்கட் மெத்தடு நிறைய பார்க்கிறேன், ஷார்ட்கட் சொல்லி தராங்க, மேக்ஸ்ல ஷார்ட்கட் சொல்லி தராங்க. அது எந்த அளவுக்கு கை கூடுன்னு எனக்கு தெரியல. கடைசி நேரத்துல தான் நம்ம கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் மேக்ஸ தெளிவா படிங்க. டைம் இல்லைன்னு, எனக்கு டைம் இல்லை. சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க எனக்கு டைம் இல்லை சார், நான் அதனால ஷார்ட்கட். எவ்வளவு ஷார்ட்கட் மெமரி பண்ண முடியும்? ஷார்ட்கட் மறந்துட்டுனா வேலை வாங்கி தர்றது மேக்ஸ், ஜிஎஸ் முக்கியமானது. 25 மதிப்பெண்கள், நீங்க 20 மார்க் 22 மார்க் எடுத்தாதான் வேலைக்கு போக முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது மேக்ஸ் என்ன செய்யறாங்க, ஷார்ட்கட்டு மனப்பாடம் பண்றாங்க. அவங்க வேற கணக்கு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அப்ப தயவு செய்து மேக்ஸ நம்ம ஃபர்ஸ்ட் படிப்போம். எப்படி ஃபார்முலால பேசிக்கோட மேக்ஸ தெரிஞ்சுக்குவோம். கடைசி எக்ஸாம்ல ஆன்சர் எலிமினேஷன் மெத்தட் சொல்லித்தரோம். எலிமினேஷன் மெத்தடு, ஷார்ட்கட்டு அதுக்கப்புறம் கத்துக்கலாம். லாஸ்ட்ல நம்ம எடுத்த உடனே ஷார்ட்கட்னா
எவ்வளவு நம்ம ஞாபகம் வைக்க முடியாது. சரி, ரைட்டு. இப்ப தனிவட்டி SI = PNR டிவைடட் பை 100. P என்பது என்ன? P கொடுத்துக்கிறாங்களா, N கொடுத்துக்கிறாங்களா, R கொடுத்துருக்காங்க. அப்ப P என்னன்னு தெரிஞ்சுக்கணும். P என்பது அசல், N என்பது வருடம், R என்பது வட்டி வீதம். பாருங்க, P என்பது அசல், N என்பது வருடம், R என்பது வட்டி வீதம். சரி சார், இந்த ஒரு கொஸ்டின் மறுபடியும் படிப்பா. தனிவட்டி சிம்பிள். சரி, கொஸ்டின் படிப்பா. ரூபாய் 20,000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி. அப்ப நமக்கு கொஸ்டின்ல ரூபாய் 20,000க்கு போட்டிருப்போம், ரூபாய் 30,000க்கு, ரூபாய் 40,000க்கு, ரூபாய் 15,000க்கு அப்படி போட்டிருந்தா அவன் தான் அசல். அவனை தூக்கி அசல்ல எழுதுறீங்க 20,000. ரைட்டுங்களா? இந்த கொஸ்டின்ல இந்த எடுக்க தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். ரூபாய் 20,000க்கு இக்கு பக்கத்துல போட்டிருப்பான், ரூ போட்டிருப்பான். ரூபாய்ன்னு கொடுத்துட்டு ஒரு 20,000க்கு அவன் தான் அசல். அசலத்துக்கு போட்டீங்களா? அடுத்தது என்னன்னா வருடம், 4 ஆண்டுகள். ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கொடுத்துக்கலாம். அப்ப 4 போட்டுருவோம். அடுத்தது 6 வட்டி வீதம் சதவீதம். அப்ப 10%. இது பாரு, சதவீதம் வந்தா 10. சரியா? ஈஸியா இருக்கு. therefore SI = P எவ்வளவு? 20,000 இன்ட்டு N 4, R எவ்வளவு? 10%, 10 போட்டோம், டிவைடட் பை இந்த 100. எப்படி எழுதிக்கிறேன் பாருங்க. இந்த ரூபாய் 20,000க்கு அந்த 20,000 அவன் ரூபாய் 20,000 கொடுத்திருப்பான். அந்த 20,000 எடுத்து Pன்னு எடுத்துட்டான். அடுத்தது என்னன்னா வருடம், 4 ஆண்டுகள், 4 தூக்கி இங்க போட்டுட்டோம். R என்பது என்ன? 10%. R 10 டிவைடட் பை 100, டிவைடட் பை 100. இந்த இடத்துல PNRனா மல்டிப்ளைல இருக்குதுன்னா அர்த்தம். P × N × R. இப்ப என்ன பண்ணணும்னா இங்க ஒரு 0 அடிக்கணும், இங்க ஒரு 0 அடிக்கணும், இங்க ஒரு 0 அடிக்கணும், இங்க ஒரு 0 அடிக்கணும். அப்ப இருக்கிறது எவ்வளவு பேலன்ஸ்? 200 இன்ட்டு 4 இன்ட்டு 10. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 200 4 இன்ட்டு 10. இப்ப மல்டிப்ளை பண்ணுமா? 200 இன்ட்டு 4. 0 கூட எந்த நம்பர் பெருக்கணும்? 0. 0 4 பெருக்கணும் 0. 0 4 பெருக்கணும் 0. 4 2 8. அப்ப 800 இன்ட்டு 10. 800 இன்ட்டு 10. அப்ப 800 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணா வரும் 0 0. 8 0 மல்டிப்ளை 0. இங்க ஒரு கோடு போட்டுங்க. 1 0 பண்ணா 0, 1 0 பண்ணா 0. 1 8 8. அப்ப 8,000. ரைட்டா? இது இப்ப மறுபடியும் சொல்லித்தரேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா அடுத்த கொஸ்டினால நீங்க என்ன பண்ணல, ஈஸியா போட்டுலாம். ரூபாய் 20,000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. அப்ப தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா? SI = PNR டிவைடட் பை 100. ஃபார்முலா எழுதிட்டோமா? சரி, இவன் Pனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். P என்பது அசல், N என்பது வருடம், R என்பது வட்டி வீதம். அப்ப P என்பது அசல், N என்பது வருடம், R என்பது வட்டி வீதம். சார் இதை எழுதிட்ட சார். இந்த கொஸ்டின் எனக்கு P எது, R எது, N எது எப்படி எடுக்கிறேன்னா ரூபாய் 20,000க்குன்னு கொடுத்திருப்போம். ரூபாய் சில கணக்குல 30,000க்கு 40,000க்கு அப்படி கொடுத்திருப்போம். அப்படி ரூ
அமௌண்ட் கொடுத்தா அவன் தான் பி, அவனை தூக்கி அசல்ல எழுதுங்க. 4 ஆண்டுகளுக்குன்னு, ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்? 4. அப்பதான் என் 4. இந்த மாதிரி சதவீதம் 10% வட்டி வீதம் கொடுப்பான். சதவீதம் 10% வட்டி வீதம். வட்டி வீதம் என்பது 6. அப்ப ஃபார்முலா அப்படி பி, பியோட வேல்யூ என்ன? 20,000 இன்ட்டு என் என்ன? என் என்பது 4, 4 தூக்கி இங்க போட்டுட்டோம். இன்ட்டு 6 என்பது என்ன? வட்டி வீதம் 10, இந்த 10 தூக்கி போட்டோம். டிவைடட் பை 100. ரைட்டா? அப்ப டிவைட் பை இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிட்டா, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிட்டா, அப்ப பேலன்ஸ் 200 இருக்குது. இன்ட்டு 4 இன்ட்டு 10. இது கீழே தெரியுது, இது கீழே தெரியுதுன்னு பாரு, இது வேணும் தெரியுதுன்னு பாரு. அங்க 810 தெரியுது. ஓகே ஓகே சரி. அப்ப இது வரையும் தெரியுது. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? இந்த 200 இருக்கா பேலன்ஸ், இன்ட்டு இந்த 4 இருக்கா, இன்ட்டு இந்த 10. ஓகேவா? அப்ப 200 4 பேருக்கலாம் 800. 800 இன்ட்டு 10. இதை மட்டும் கொஞ்சம் மேல போட்டுடலாம். அப்ப 800 இன்ட்டு 10. இதை பெருக்கி நோக்காம இருந்திருக்காங்க. 10 வந்ததால இங்க என்ன இருக்கு? 800 இருக்கா, இங்க ஒரு ஜீரோ இருந்தா ஒரு ஜீரோ போட்டுருங்க. சப்போஸ் 2 ஜீரோனா 2 ஜீரோ போட்டுருங்க, 3 ஜீரோனா 3 ஜீரோ போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு முடிஞ்சு போச்சா? சரி, ஓகே. இந்த மாதிரி மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம கிட்ட டெஸ்ட் பேட்ச் செஞ்சீங்கன்னா 500 rupees தான். தமிழுக்கு, மேக்ஸுக்கு, ஜிஎஸ்க்கு உங்களுக்கு 500 rupees தான். மெட்டீரியல் ஃப்ரீயாவே கொடுத்துட்றோம். தமிழ் கிளாஸும் ஃப்ரீயா கொடுத்துட்றோம். இந்த மாதிரி மெட்டீரியல் எழுதி மேக்ஸ் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவோம். அதுக்கப்புறம் கிளாஸ் நடத்துவோம். இந்த கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவும் அனுப்பிடுறோம். அப்ப தமிழ்நாட்டுல கலைவாணி அகாடமி பாத்தீங்கன்னா நாங்க கோனார் கைடு, டிஎன்பிசி போட்டித் தேர்வு, பொது அறிவு, பொது தமிழ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட கிடைக்குது. நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பாண்டிச்சேரி, காரைக்கால், விழுப்புரம். இப்ப டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 500 rupees தான். உங்களுக்கு மேக்ஸ் சொல்லித்தரோம், ஜிஎஸ் பொது அறிவு எளிமையா எப்படி படிக்கிறது, தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம் உங்களுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு இல்ல, பிஏ லிட்ரேச்சர் வரையுமே அதுல இருக்க, அதாவது நமக்கு சிலபஸ்ல இருக்கிற பிஏ லிட்ரேச்சர். இது வந்து கோனார் இலக்கணம், இலக்கணம் புத்தகம். இந்த புத்தகத்துல 6ஆவதுல இருந்து 12ஆவது வரை இருக்கு. இதையும் சொல்லி கொடுத்துட்றான். இவங்க அட்வான்ஸா என்ன செய்யறாங்க, ட்விஸ்ட் வச்சு கேட்கறாங்க, நிறைய கான்செப்ட் பேசுற. அதனால பிஏ லிட்ரேச்சர், இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி புக். இது உங்களுக்கு யூனிவர்சிட்டியில அதே நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகுது. அந்த சிலபஸ் இதுல இருக்குது, நம்ம சொல்லி கொடுத்துறோம். அப்ப நம்ம படிக்கிறது 12th வரையும் படிச்சா போதும். அதே சிலபஸ் டிகிரிலையும் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். நம்ம ஹெவியா படிக்கல, புணர்ச்சி அங்க இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு டிகிரியில, அதையும் படிச்சுக்குவோம். ஏன்னா எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறோம் இலக்கணம். ரைட், சரி, அடுத்த கணக்கு போடுமா? இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தா 500 rupees தான் சார்ஜ் பண்றோம். உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துடுறோம். ரைட்டுங்களா? சரி. இப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் ஒன்றும் பயப்பட, காசு சார் உடனே எல்லாம் காசு கேட்கல. 10 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, படிங்க. நான் ஒழுங்கா நோட்ஸ் தரேன்னா பாருங்க, நான் ஒழுங்கா கிளாஸ் எடுக்கிறேன்னா பாருங்க. சார் ஜிஎஸ் நல்லா எடுக்கணும், நீங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு திருப்தியா இருந்தா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். வெறும் 500 rupees தான். ஃபர்ஸ்ட் சேருங்க, நான் மெட்டீரியல் எல்லாமே தரேன். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்தாதான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்பாங்க, புக்கு இது கிளாஸ் எல்லாம் வீடியோவை கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் சேர்ந்து நீங்க ஒரு 10-10 days படிங்க, படிச்சுட்டு பிடிச்சிருந்தா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். சரி, ஓகே. அடுத்தது கொஸ்டின் பாருங்க. 2வது கொஸ்டின், ரூபாய் மேலே போட்டுப்போம்.
ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கொஸ்டின் கொடுக்குறாங்க. ரெண்டாவது கொஸ்டின், அப்ப இந்த மாதிரி மெட்டீரியல் நாங்கள கைப்பட எழுதி உங்களுக்கு கையால போட்டு உங்களுக்கு இதையும் அனுப்பிடுவோம், கவலையே இல்லை, கிளாஸ் அனுப்பிடுவோம் மேத்தமெட்டிக்ஸ்ல. இப்ப ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. அப்ப நமக்கு என்ன, தனி வட்டி SI ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கணும். SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. P என்பது அசல், N என்பது வருடம், R என்பது வட்டி வீதம். அப்ப P என்பது அசல், N என்பது வருடம், R என்பது வட்டி வீதம். அப்ப P ரூபாய், நாம சொன்னீங்க ரூபாய் 1000க்கு, ரூபாய் ரெண்டாவது கொஸ்டின் 1000க்குன்றான், அவன் தான் P. இந்த ரூ போட்டு 1000க்கு 2000க்கு 10,000க்கு 20,000க்கு 30,000க்குன்னு கொடுப்பான், அவன் தான் P. அவனை எடுத்துக்கணும், P எடுத்து. அடுத்தது 2 ஆண்டுகளுக்கு N2 எடுத்துக்கணும். அடுத்தது 10% வட்டி விகிதம், வட்டி விகிதம் R 10. therefore SI is equal to, கணக்கு போடலாமா, P உடைய வேல்யூ என்ன, 1000 இன்ட்டு N எவ்வளவு, இந்த பாருங்க, இந்த P உடைய வேல்யூ 1000, 1000 தூக்கி போட்டுட்டோம். இந்த P உடைய வேல்யூ 1000, அசலுடைய வேல்யூ 1000, அவனை தூக்கி P இருக்கிற இடத்துல அவனை தூக்கி அங்க போட்டுட்டோம். N என்பது என்ன, வருடம், N, இந்த 2 தூக்கி இங்க போட்டுட்டோம். R என்பது என்ன, 10, அந்த 10 தூக்கி போட்டுட்டோம், டிவைடட் பை 100. ஓகேவா? இப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடிச்சிருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடிச்சிருங்க, இருக்குது என்ன, 10 இன்ட்டு 2 இன்ட்டு 10. ரைட்டா? இப்ப பேலன்ஸ் பாருங்க, 10 இருக்குது, இந்த 2 இருக்கு, இந்த 10 இருக்கு. அப்ப 2 10 2 20. அப்ப 20 இன்ட்டு 10. நீங்க டைரக்டா இங்க ஜீரோ இருக்கிறதுனால 20 போட்டு இங்க ஒரு ஜீரோ இருந்தா ஒரு 200 போட்டுக்கலாம். SI 20 2 20 20 20 இன்ட்டு 10 20 10 200. ஓகேவா? இப்ப ஒண்ணு இல்ல, ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி. அப்ப தனி வட்டி SI is equal to PNR divided by 100 ஃபார்முலா. அப்ப P என்பது அசல், P என்பது அசல் 1000 தூக்கி போட்டீங்க, N என்பது வருடம், N 2 வருடம் இருக்கா, 2 தூக்கி போட்டீங்க. R என்பது வட்டி வீதம் 10%, 10, இந்த இடத்துல சதவீதம் போட்டுருங்க. SI is equal to P உடைய வேல்யூ என்ன, 1000, இந்த 1000 தூக்கி இந்த 1000 போட்டீங்களா, இன்ட்டு N என்பது என்ன, 2, இந்த 2 தூக்கி இந்த 2 போட்டுருங்க, இன்ட்டு R என்பது என்ன, R என்பது 10%, இந்த 10 தூக்கி இங்க போட்டீங்க. சரிங்களா? இந்த 100 டிவைட்ல 100 போட்டீங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடிச்சுடுங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடிச்சுனா பேலன்ஸ் என்ன இருக்கு, 10 இருக்கு, இந்த 2 இருக்கு, இன்ட்டு 10 இருக்கு. 2 20 20 10 2 20 20 10 மல்டிப்ளை பண்ணா 20, இங்க ஒரு ஜீரோ இருக்குது, அப்படியே ஒரு ஜீரோ கிளிக் போட்டுங்க, 2 ஜீரோ இருந்தா 2 ஜீரோ போட்டுங்க, 200. அடுத்த கொஸ்டின் போடலாமா? சரி.
அடுத்தது மூணாவது கொஸ்டின்ஸ். ரூபாய் 16,800 16,800க்கு 9 மாதங்களில் ஆண்டு 6.1/4 வட்டி வீதம் கிடைக்கும் தனி வட்டி காண்கன்னு கொடுப்பான். சரி பார்க்கலாம். ரூபாய் 16,800க்கு 9 மாதங்களில் ஆண்டு 6.1/4 வட்டி வீதம் கிடைக்கும் தனி வட்டி காண்கன்னு கேட்கிறான். அப்ப நமக்கு தனி வட்டி எழுதுங்க. தனி வட்டி SI is equal to PNR divided by 100 எழுதிடணும். தனி வட்டிக்கு என்ன எழுதுறீங்க? SI is equal to PNR divided by 100. இங்க எழுதுங்க. P என்பது அசல், N என்பது வருடம், R என்பது வட்டி வீதம். P என்பது அசல், N என்பது வருடம், R என்பது வட்டி வீதம். அப்ப P நல்லா சொல்லியிருக்கிறான். ரூபாய் 16,800க்கு இக்கு போட்டிருப்பான். 16,800க்கு போட்டிருக்கானா? அப்ப அவன் தான் அசல். 16,800 தூக்கிட்டான். ரூபாய் 16,800க்கு ஆமா 16,800 போட்டுடுங்க. அடுத்தது 9 மாதங்களில் ஆண்டு கொடுத்துட்டான். 9 மாதங்களில் ஆண்டு. போன கணக்குல ஆண்டு 2 ஆண்டுன்னு கொடுத்தான், 3 ஆண்டுன்னு கொடுப்பான், 4 ஆண்டுன்னு கொடுப்பான். இங்க 9 மாதங்களும் கொடுத்துருக்கான். ட்விஸ்ட் வச்சிருக்கான். ஒரு வருடம் 12 மாதம், 10 மாதம், 7 மாதம், 8 மாதம், 6 மாதம், 11 மாதம், 12வது மாசம் கொடுக்க மாட்டான். 11 மாதம் கொடுப்பான். அப்படி மாதங்கள் கொடுத்தா 9 ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12ன்னு போட்டுக்கணும். மாதங்களும் வந்ததுன்னா சப்போஸ் நாட்கள் 42 நாட்கள், 43 நாட்கள், 73 நாட்களும் கொடுப்பான். அப்படி கொடுத்தா கவலைப்படாதீங்க. அங்க 43 நாட்கள் கொடுத்தா 43 டிவைடட் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 கால் நாட்கள், 365 போட்டுக்க. மாதங்களும் கொடுத்தா அவன் என்ன கொடுக்குறானோ அந்த எடுத்து டிவைடட் 12 மாதம் போட்டுக்க. கான்செப்ட் சொல்றான். 9 மாதங்களும் கொடுத்துருக்கான். அப்போ 9 மாதங்கள் கொடுத்தா 9 டிவைடட் வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 போட்டுட்டோம். அப்ப இதை கட் பண்ணலாமா? 9 இருக்கு, 12 இருக்கு. 3ஆம் வாய்ப்புல மேல 9 இருக்கு, கீழே 12, கீழே 2ஆம் வாய்ப்புல கட் பண்ணலாம், மேல 3ஆல கட் பண்ண. மாறி மாறி கட் பண்ண கூடாது. கீழே எந்த வாய்ப்புல கட் பண்றீங்களோ அதை தான் மேலையும் கட் பண்ணணும், அடிக்கணும். கீழே 2ஆம் வாய்ப்புல அடிச்சா மேலையும் 2ஆம் வாய்ப்புல தான் அடிக்கணும். கீழே 3ஆம் வாய்ப்புல அடிச்சா மேலையும் 3ஆம் வாய்ப்புல தான் அடிக்கணும். அப்ப கீழே 2ஆம் வாய்ப்புல அடிச்சு பார்ப்போம். 6 2 12, மேல 9 இருக்கு. 2ஆம் வாய்ப்புல அடிக்க முடியாது. ஏன்னா கீழே ரெட்ட நம்பர் இருக்குது, மேல ஒத்த நம்பர் இருக்குது, அடிக்க முடியாது. அப்ப 3ஆம் வாய்ப்புல அடிக்கலாம். 4 3 12, 3 9, 3/4. N வட்டி விகிதம் 6/1/4 இருக்கு. இந்த மாதிரி கலப்பு பின்னமா இருக்குது. மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்குது. நம்ம ஃபிராக்ஷனா மாத்துவோம். அப்ப இந்த மாதிரி மிக்சட்ல இருக்கும்போது மேல இருக்கிறது தொகுதின்னு சொல்லணும். இது தொகுதி, இது பகுதி. மேல பானை வாப்பறது தொகுதி, அடிப்பகுதி நான் பகுதின்னு சொல்ல. அப்ப இந்த பகுதி 4 இருக்கா, இவனையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 4, இந்த 6 4 மல்டிப்ளை பண்ணா 24 ஆனாங்க.
24. இந்த தொகுதி 1 இருக்கா, அவனை வச்சு கூட்டுங்க. 25. மீண்டும் பகுதி இருக்கா, 4 போட்டுங்க. அப்ப 25/4. இந்த 25/4 எப்படி வந்ததுன்னா, 4 24. இந்த ஓரத்துல இருக்கானா, இந்த பகுதி இது கீழே இருக்கிறது பகுதி, மேல இருக்கிறது தொகுதியா. அப்ப பகுதியா 4 6 மல்டிப்ளை பண்ணுமா, 4 24 1 25. 24 இந்த தொகுதி 1 வச்சு 25. 25 இந்த பகுதியை போட்டுருங்க. அவ்வளவுதான். therefore SI is equal to எழுதலாமா, P என்ன 16,800 இன்ட்டு n வருடம். 9/12 கட் பண்ணிக்கிறேன், 3/4 போட்டிருக்கோம். அப்ப 3/4 இன்ட்டு 3/4. சரி, இன்ட்டு அடுத்தது என்னது, R 25/4 டிவைடட் பை இந்த 100. இது கொஞ்சம் புரியுதான்னு பாருங்க, இல்ல கொஞ்சம். அதாவது ஒண்ணும் இல்ல, P 16,800 போட்டா n வருடம் 9 மாதம் கொடுத்துக்கிறாங்க. அந்த 9 போட்டுட்டா எத்தனை மாதங்கள்னு முடியல வருஷம், அதனால 12 போட்டான். இதை 3ஆல கட் பண்றான். 3 9, நான் 3 12, 3/4 எடுத்துக்கிறான். 6 வட்டி விகிதம் 6 1/4 இருக்கு. 6 இதை விட குழப்பமா இருந்ததை விட ஆயிடுச்சா, 6 1/4 இருக்கு. 4 24 1 25/4. அப்ப 4 24 இந்த 1 வச்சுக்கிட்டு 25/4. ஓகேவா. அடுத்தது இந்த P யோட வேல்யூ என்ன, 16,800 இங்க போட்டுக்கிறான். இன்ட்டு என்னுடைய வேல்யூ என்ன, 3/4 போட்டுட்டோம். அடுத்தது என்னது, R. இந்த 6 1/4 இந்த மிக்சர்ல என்ன பிராக்ஷனா மாத்திட்டான். 6×24 இந்த தொகுதி 1 வச்சு கூட்டுறோம், 24 இந்த தொகுதி 1 வச்சு கூட்டுறோம், 25. இந்த 4 பகுதி அப்படியே தூக்கி போட்டோம். இந்த பகுதியை அப்படியே போட்டுட்டோம். இப்ப என்ன பண்ணிட்டா, P 16,800 இங்க போட்டுட்டோம். N 3/4 இங்க போட்டுட்டோம். R 25/4 இங்க போட்டுட்டோம். இப்ப அடிக்கலாமா, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவுக்கு அடிச்சிட்டோம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவுக்கு அடிச்சிட்டோம். இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, 168 3/4 இன்ட்டு 25/4 இருக்குது. கொஞ்சம் அடிக்கிறது 25/4 இருக்கு. இந்த 168 எழுதிட்டா, இந்த 3/4 எழுதிட்டா, இன்ட்டு 25/4 பேலன்ஸ் எடுத்துட்டு அடிச்சுட்டா, எழுதிட்டான். சரி, இப்ப பாருங்க, இங்க 8 இருக்கு, இங்க 4. அப்ப 4ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணலாமா, 1 4 4 1 4 4 அடிக்கலாமா, 16 ஈர்னாங்க சாரி நன்னாங்க 16 1 4 4 நன்னாங்க 16 8 இருக்கு, ஈர்னாங்க 8 அடிக்கிறேன் பாருங்க, 1 4 4 நன்னாங்க 16 ஈர்னாங்க 8. இப்படி கூட எழுதிக்கங்க. நன்னாங்க 16 ஈர்னாங்க 8. அப்ப நன்னாங்க 16 4 எடுத்துட்டா, ஈர்னாங்க 8 2 எடுத்துட்டா. அப்ப என்ன பேலன்ஸ் இருக்கு, 42 இருக்கு, 3 இருக்கு. அடுத்தது 25/4. இந்த 42 இருக்கு, 3 இருக்கு, இன்ட்டு 25/4. இப்ப எப்படி எழுதலாம்னா, 42 3 இன்ட்டு 5 டிவைடட் பை 4 அப்படி எழுதிக்கணும். இந்த 4 பொதுவா டிவைடர்ல போட்டுக்கணும். சரி, அடுத்தது பார்க்கலாமா.
அடிச்சிட்டுனா எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். சரி பார்க்கலாம் என்ன இருக்கு. 42 3 × 25/4 இதான் இருக்கு. ரைட்டு. சரி இப்ப என்ன அர்த்தம்னா இந்த 42 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2 6 4 3 126. இந்த 42 3 மல்டிப்ளை பண்ணா 126. அடுத்தது என்னது 25 மல்டிப்ளை பண்ணுமா. 5 5 30 30க்கு 0 மிச்சம் 3. 5 10 10 3 13 மிச்சம் 1. 5 5 5 1 6 6 5 30க்கு 0 மிச்சம் 3. 5 10 10 3 13 மீதி 1. 5 5 5 1 6. சரி 6 12 மிச்சம் 1. 2 2 4 4 1 5. 2 2 கூட்டுங்க 0. 3 2 5 5 6 11 3150/4. இங்க பாருங்க 42 × 3 25/4. நான் என்ன பண்றேன் 42 3 மல்டிப்ளை பண்றோம். 3 2 6 4 3 12 போட்டுட்டோம் முடிஞ்சது. அடுத்தது இந்த 25 இருக்கு அதை எடுத்து பெருக்கிறோம். 5 30 மிச்சம் 1. 5 10 10 1 சாரி 5 30 இங்க பாருங்க 5 30க்கு 0 மீதி 3. 5 10 10 3 13க்கு 3 மீதி 1. 5 5 5 1 6. சரிதான். 12க்கு 2 மீதி 1. 2 2 4 4 1 5. 2 2 கூட்டினா 0 5 5 6 3150/4. மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தா 1 4 4 7 4 28 மீதி 7 4 28 35 8 4 32 இப்படி அடிச்சிடலாம். நீங்க எளிமையா அடிக்கிறது கத்தாரம் 3150 4 போட்டுங்க. எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா 4ஆம் கிளாஸ் போயிடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. பகுதி இருக்குல்ல அவனை வெளியே போட்டுங்க. இது தொகுதி இது பகுதி. பகுதி இருக்கிறன்னா வெளியே போட்டுருங்க. தொகுதியில இருக்கிறன்னா உள்ள தூக்கி போட்டுங்க. அதாவது கீழே இருக்கிறது பகுதி மேல இருக்கிறது தொகுதி. அப்ப பகுதியில இருக்கிறன்னா வெளியே போட்டுடணும். தொகுதியில இருக்கணும் உள்ள போட்டுங்க. இங்க 3 இருக்கா இங்க 4 இருக்கு. 3 சின்ன நம்பர் 4 பெரிய நம்பர் போவாது. அதனால பக்கத்து நம்பர் சேர்த்து 31. 7 நாங்க 28. 8 நாங்க 32. 7 நாங்க 28 மைனஸ் பண்ணுவோமா. 1ல 8 போவாது. ஏன்னா 1 சின்ன நம்பர் 8 பெரிய நம்பர் போவாது. இதுல இருந்து 1 கடவாங்க. இதை அடிச்சு கடவுனா இங்க 11 ஆயிடும். இங்க 2 ஆயிடும். ஏன்னா 1 கடவானா 11 இங்க 2 ஆயிடும். 11ல 8 போனா 3 ரைட்டுங்களா. 2ல 2 போனா 0. அப்ப இங்க 3 இருக்கு 4க்கு போவாது. இந்த 5 போட்டு 5 அழைக்கலாமா. 7 நாங்க 28 8 நாங்க 32 9 நாங்க 32 8 நாங்க 32 மைனஸ் 5ல 2 போனா 3 3ல போனா 3 போனா 0 வேணாம். இந்த 0வை இறக்குங்க. 7 நாங்க 28 மைனஸ் 0 இருக்கு 8 இருக்கு. 0ல 8 போவாது. அதனால என்ன பண்ணுங்க இதுல இருந்து கடவாங்க. இது 10 ஆயிடும் இது 2 ஆயிடும். 10ல 8 போனா 2 2ல 2 போனா 0. இப்ப 2 இருக்கு 4 இருக்கு. 2 சின்ன நம்பர் 4 பெரிய நம்பர் போவாது. அதனால ஒரு புள்ளி வச்சுங்க 20. 5 20 0. அப்ப 787.5 எஸ்ஐ. அவ்வளவுதாங்க கணக்கு. எளிமையா போட்டுட்டோம். டவுட்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு ஜிஎஸ்க்கு தமிழுக்கு 500 rupees தான். நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். எளிமையா சொல்லித்தரோம். நன்றி வணக்கம்.